ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நாம் இந்த வேதபாட வகுப்பின் வழியாக சந்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்தை சபையை குறித்து பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் இந்த சர்தை சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1வது வசனத்திலே சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு நாம் இந்த வேதபாடத்தை பார்ப்பதற்கு முன்பாக, சர்தை சபையின் அறிமுகத்தை பார்ப்பதற்கு முன்பாக கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நம்ம அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த வேதபாட வகுப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தை தியானிக்கவும், உடைய பாதத்தில் உட்காரவும், உடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கவும் நீர் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீ நடத்தி கொண்டு வருகிற பாதைகளுக்காக உமக்கு நன்றி. அடைக்கப்பட்ட காலத்தில் திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் இந்த வசனங்கள் போக வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ, என்னுடைய இருதயங்களை திறந்திருக்கிறீரோ, அவர்களுக்குள்ளே இந்த வசனங்கள் கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே இந்த சர்தை சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சர்தை என்பதற்கு கிரேக்க வார்த்தையில் என்ன அர்த்தம் என்று சொன்னால், விலையேற பெற்ற கல், தி ப்ரீஷியஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்தை சபையினுடைய காலத்தை நான் பார்க்கும் பொழுது, இதுக்கு முன்பாக தியத்தரா சபையை குறித்து பார்த்தோம். அது 538 1517 வரைக்கும் என்று சொல்லி பார்த்தோம். அந்த தியத்தரா சபையினுடைய காலத்தை நாம் சொல்லும்போது பாபிலோனிய வழிபாடு காலம் அப்படி என்று சொல்வார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த சர்தை சபையினுடைய காலத்தை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்த சபையினுடைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் உள்ள எல்லாமே செத்த கிரியைகள் அப்படின்னு. ஆனால் வேத வல்லுநர்கள் அல்லது வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சீர்திருத்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சீர்திருத்த காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 1517 தான் மார்ட்டின் லூத்தர் எழும்புறார். மார்ட்டின் லூத்தர் எழும்பி ஜெர்மனி தேசத்தில் எழும்பி அந்த கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கக்கூடிய, நல்ல கவனிங்க, கிறிஸ்தவத்துக்குள் இருக்கக்கூடியதான அந்த பாரம்பரியங்கள், பாபிலோனிய வழிபாடுகள், அவை எல்லாவற்றுக்கும் அதுக்கு எதிராக எழும்பி ஒரிஜினலாக அல்லது வசனத்தின்படி, அதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற வசனத்தின் அடிப்படையில் தான் மார்ட்டின் லூத்தருடைய அந்த சீர்திருத்தம் ஆரம்பித்தது. அதாவது நம்ம பிரிவினைக்காரர்கள்னு சொல்லுவாங்க அல்லது புரோட்டஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் அத்தனைக்கும் அன்னைக்கு வேறு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புரோட்டஸ்டன்ட் இயக்கம் தான். அங்கிருந்து தான் மொத்தமே உருவாக்கப்பட்டது. 1906 தான் பெந்தகோஸ்தே இயக்கங்கள் மீண்டுமாக பின்மாறி காலம் ஊற்றப்பட்டது. அப்போ பெந்தகோஸ்தே காலங்கள் எல்லாம் 20ஆம் நூற்றாண்டு தான் வந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பெந்தகோஸ்தே இயக்கம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50வது நாளிலே மேல் வீட்டு அறையிலே ஊற்றப்படும் போதே பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த போது அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அஃபீஷியலாக அவர்கள் தங்களை எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளவே இல்லை. அது ஒரு சபையாக எல்லா இடங்களிலும் வீடுகளிலும் அப்படி ஆராதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஒரு சின்ன சிறு மந்தை, எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல இருக்கும். அவர்கள் எப்பொழுதுமே இந்த அரசாங்கத்தோடு கூட தன்னை இணைத்து கொண்டு அதோடு கூட தன்னை ரிஜிஸ்டர் பண்ணி இப்படி செய்கிற காரியங்கள் எல்லாமே எந்த காலகட்டத்திலுமே கிடையாது. இந்த கடைசி காலகட்டத்தில் காலத்தின் கட்டாயம் அரசாங்கத்தில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ இந்தியாவில் உடனடியாக சபைகளை ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இது சபைக்கு விரோதமாக எழுதப்படுகிற ஒரு காரியம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே எல்லா கிறிஸ்தவ நாடுகளிலேயும் சபைகள் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு ட்ரஸ்டின் வழியாகவோ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டு அரசாங்கத்துக்கு தெரிந்தான் சபை நடக்கிறது. அரசாங்கத்துக்கு தெரியாமல் சபை நடக்கவில்லை எல்லா இடங்களிலுமே. இப்போ நம்ம அப்படி செய்யணுமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், சட்டத்தின் அடிப்படையில் இதை தான் சொல்வேன். இப்படி சட்டம் ஒன்று போடப்பட போது நாம் அதுக்கு கீழ்ப்படுகிறோம், அதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அதே நேரத்தில் வேதத்தில் உள்ளதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு சட்டம் வரும்போது அதை ஃபாலோ பண்ணணுமா? நிச்சயமானா வேதத்துக்கு விரோதமான காரியத்தை யார் சொன்னாலும், அரசாங்கம் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளில் நமக்கு என்ன சொல்லுதோ இதான் மேலான சட்டம், நம்முடைய தேவன் தான் மேலான ராஜா. இதுக்கு உட்பட்டு நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் நாம் செவிசாய்க்க தயாராக இருக்கிறோம். அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது, மார்ட்டின் லூத்தர் காலத்தில் சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட்டது. என்ன சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சபை சோரம் போயிருச்சு. அதனால நம்ம பார்த்தோம் தியத்தரா சபையின் காலம் சோரம் போன காலம். அது சோரம் போயிருச்சு. எப்படி போயிருச்சு? பாபிலோனிய வழிபாடுகளுக்குள்ள ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக, ராஜாக்களை திருப்திப்படுத்துவதற்காக, ராஜாக்களோடு கூட இணைந்து கொண்டு கடைசியாக ராஜாக்களுக்கு மேலாக தன்னை உயர்த்தி ராஜ்யபாரத்துக்கு சபை வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் தான் மார்ட்டின் லூத்தர் எழும்புறார். கர்த்தர் அவருக்குள்ள ஒரு அக்கினியை போடுறாரு. மார்ட்டின் லூத்தருக்குள்ள ஒரு எழுப்புதல் வருகிறது. மார்ட்டின் லூத்தர் எழும்பி, மார்ட்டின் லூத்தருடைய சரித்திரத்தை நீங்க படிச்சு பாருங்க. தனி ஒரு மனிதனாக இந்த கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான எழுப்புதலுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின மிக முக்கியமான மனுஷன் மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தருக்குள்ள போடப்பட்ட அந்த ஒரு மனுஷனுடைய ஆவி இன்னைக்கு உலகம் முழுக்க, அதனால் சொல்லுவேன், கர்த்தர் ஒருத்தனை கையில் எடுத்தாருன்னா போதும்,
உலகத்தையே தலைகீழ மாற்ற அவரால் முடியும். ஒரு எலியாவால தேசத்தை கலக்க முடியும், ஒரு யோவான் ஸ்நானகனால தேசத்தை கலக்க முடியும், ஒரு இயேசு கிறிஸ்துவால உலகத்தை தலைகீழாய் மாற்ற முடியும். நான் இன்னும் சொல்வேன், ஒரு பவுல் போதும். அதான் ஒருத்தர் புஸ்தகத்தில் விதமா எழுதியிருந்தார், அதாவது ஒரு நாத்திகர் இவ்விதமா புஸ்தகத்தில் எழுதியிருந்தார், இந்த பவுல் என்கிற ஒருவன் மாத்திரம் இல்லாது இருந்திருந்தால் இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது இல்லாமல் போயிருக்கும். அதாவது பவுலை பத்தி அவர் தப்பா எழுதுறாரு. அதாவது பவுல் பயங்கரமான மத பிரச்சாரம் அப்படிலாம் எழுதிட்டு அவர் கடைசியா ஒரு லைன் போடுறாரு, பவுல் என்கிற ஒருத்தன் மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு கிறிஸ்தவம் இல்லாமல் போயிருக்கும். நான் சொல்வேன், கிறிஸ்தவம் இல்லாமல் போகவே போகாது. அது கர்த்தர் நியமித்தது, கர்த்தர் வருமானமும் அது இருக்கும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த பவுலுக்கு அங்க கிடைக்கிற எதிரிகிட்ட கூட கிடைக்கிறதான அந்த வார்த்தையை பாருங்க, அந்த அளவுக்கு அந்த ஒரு மனுஷனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அதே மாதிரி தான் மார்ட்டின் லூத்தரை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை உண்டாக்கினார். மார்ட்டின் லூத்தருடைய காலம் சீர்திருத்த காலம், சபைகளுக்குள்ளே சீர்திருத்தம் வந்தது. இதன் மூலமாக அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய பாரம்பரியங்களுக்கு எதிராக அவர் பேச தொடங்கினார். அவருடைய 95 தீசிஸ் என்று சொல்லக்கூடிய காரியம் மிக முக்கியமான காரியம். தேவாலயத்திலே ஆணி அடித்தார். அதற்கு பிறகு இதெல்லாம் அவர் வந்துட்டு ஏதோ ஒரு கூட்டம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னு கேட்டா, இந்த மார்ட்டின் லூத்தருங்கிறவர் இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு இயக்கக்காரங்கெல்லாம் சேர்ந்து அவரை பூஸ்ட் பண்ணி அவரை பேச வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அப்படி செஞ்சிருந்தால் அது அன்னைக்கே அழிஞ்சு போயிருக்கும். ஏன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஒருத்தர் எழும்பும் போது கர்த்தர் அவனை கையில் எடுக்க மாட்டாரு. கிறிஸ்தவத்துக்கு எதிராக அவர் எழும்பவே இல்லை. அவர் எழும்பினது கிறிஸ்தவத்துக்குள் இருந்த பாபிலோனிய வழிபாடுகளுக்கு. அதான் நான் சொன்னேன், மார்ட்டின் லூத்தர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார், தி பாபிலோனியன் கேப்டிவிட்டி அப்படின்னு சொல்லி. அதுல அந்த புத்தகத்தில் விலாவரியா எல்லாமே எழுதியிருக்கிறாரு. சபையின் சீர்திருத்த காலம். இந்த சீர்திருத்தத்தை சபை செய்கிறது நல்லது. நான் எப்பவுமே இந்த சீர்திருத்தம் என்பதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் சீர்திருத்தம் சபையை 100% மாற்றாது. ஏன்னா அந்த காலம் பாருங்க, மார்ட்டின் லூத்தர் அதற்கு முன்பாக இருந்த சபையின் காலத்திலிருந்து ஒரு சீர்திருத்தத்தை உண்டாக்கி பிரிவினைக்காரர்கள் புராட்டஸ்டன்ட்ஸை கொண்டு வந்து அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்திருந்தாலும் கூட அவங்களுக்குள் இருந்ததான சில காரியங்களையும் இவர் கொண்டு வந்து விட்டார். அதுதான் சீர்திருத்தத்தினுடைய விளைவு. இப்போ ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு எதிராக ஒரு ராணுவ ஆட்சி வரும். ராணுவ ஆட்சி வந்து அந்த சர்வாதிகாரிக்கு விரோதமாக பேசும் பொழுது அல்லது எழும்பி ஆயுதத்தினால அந்த சர்வாதிகாரியை ஒழித்து விட்டால் அந்த சர்வாதிகாரி ஆட்சிக்கு ராணுவ ஆட்சி மேலானதாக இருந்தாலும் கூட அந்த சர்வாதிகாரி ஆட்சியில் இருந்தக்கூடிய அந்த அதிகாரத்தை விட ராணுவ ஆட்சி இன்னும் அதிகாரம் செலுத்தும். ஏன்னா அதுல இருந்த சில காரியங்கள் இதுலயும் இருக்கும். இது இயல்பு. ஒரு அரசாங்கத்தை வீழ்த்தி இன்னொரு அரசாங்கம் வரும்போது அந்த பழைய அரசாங்கத்தினுடைய சில காரியங்களை இவர்கள் ஃபாலோ பண்ண தொடங்குவார்கள். அதே மாதிரி தான் இது சீர்திருத்தம். ஆனால் சபையில இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரிஃபார்மேஷன் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்கப்படுதல். சபை வெளியே மாறிடுச்சு. மார்ட்டின் லூத்தர் காலத்துல சபைக்குள்ள இருந்த விக்கிரகங்கள் போயிருச்சு. மார்ட்டின் லூத்தர் காலத்துல சபைக்குள்ள இருந்த ஆடம்பரங்கள் போயிருச்சு. அவர் மிக முக்கியமாக எதிர்த்தது சபைக்குள்ள இருந்த ஆடம்பரங்கள், சபைக்குள்ள இருந்த விக்கிரகங்கள், பாபிலோனிய முறைமைகள். இது எல்லாத்தையும் தான் எதிர்த்தார். இதை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டாச்சு. இது எல்லாம் சபையை விட்டு வெளியே போயிருச்சு. ஆனால் ஜனங்களை விட்டு வெளியே போச்சா? இதுதான் முக்கியம். சீர்திருத்தம் வெளியே மாற்றம் கொண்டு வரும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ளே மாற்றம் கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சபையை ஒரு சிலர் கூட ஆரம்பத்தில் கூட அநேகர் இந்த நான் சொல்றது இப்போ இந்த காலகட்டத்தில் சபை இப்படி நடக்குது அப்படி நடக்குது, சபையில இந்த மாற்றம் வரணும், அப்படி செய்யணும் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், சபையில வெளியே மாற்றம் வந்து பிரயோஜனமே இல்லை. சபையில உள்ள மாறணும், உள்ளான மனுஷன் மாறணும், அதுதான் முக்கியம். வெளியே எந்த மாற்றங்கள் வந்து அதுக்கான ஒரு அதான் சொல்றேன், வெளியே இருக்கிற மாற்றத்தை விட உள் மாற்றம் வந்துருச்சுன்னா வெளியே தானா மாற்றம் வரும். நான் இப்ப சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது, ஆனால் சரியாய் புரிந்து கொள்வீர்கள் நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு சிலர் நகையை கழட்டுகிறார்கள், நகையை கழட்டி தங்களுடைய பிரதிஷ்டையை தெரியப்படுத்துகிறார்கள். நான் அதை கனப்படுத்துகிறேன். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, அது அவங்கவுங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. நான் அதை தலையிட விரும்பல. ஆனால் அந்த பிரதிஷ்டை எடுக்கும் போது உள்ள எடுக்கணும். அந்த பிரதிஷ்டை உள்ளுக்குள்ள வரணும். நகையை வெளியே கழட்டுறது முக்கியம் இல்லை, உள்ள கழட்டணும். நகை ஆசை எனக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க உலகத்தை நான் வெறுக்கிறேன்னு கழட்டிட்டீங்கன்னா உள்ளையும் கழட்டணும். அப்ப நகையை கழட்டினவங்க என்ன செய்வாங்க? அதை பத்தி நினைக்கவே மாட்டாங்க, அதை வச்சுக்க மாட்டாங்க, அதை பார்த்தா அருவருப்பு வரும். இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்குள்ள என்ன வருது? நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், எனக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அப்படி மாற்றம் வந்த உடனே என் பாக்கெட்ல இருந்த சிகரெட் அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்காது. எங்க வீட்டுக்குள்ள இருந்த மது பாட்டில் அதுக்கப்புறம் இருக்காது. ஏன் இருக்காது? நான் அதை வெறுக்கிறேன், அதை கண்டாலே அருவருப்பு, அது இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு நானா தான் அறிக்கை செஞ்சுட்டு நானா தான் தூக்கி வெளியே போட்டுக்கிறேன். அது எனக்குள்ள வராம பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் என்ன ஆகிறேன், யாராவது ஒருத்தர் சிகரெட் பிடிச்சா கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் அந்த இடத்தை விட்டு போயிடுறேன். இதுதான் உண்மையிலேயே அதை வெறுக்கிறதுக்கு அடையாளம். அப்ப நான் நகையை வெறுக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க கழட்டாதது உங்க இஷ்டம். திருப்பியும் சொல்றேன், அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. கழட்டினால் உள்ளேயும் கழட்ட வேண்டும். அது உள்ளேயும் அந்த ஆசை போகணும்.
நான் நகைக்கு மட்டும் சொல்லலை, நான் உதாரணமாக தான் நகையை சொல்றேன், நகைக்கு மட்டும் சொல்லலை. அந்த மாதிரி எல்லாமே சாப்பாடு, ட்ரெஸ், உலக ஆடம்பரம் எதுவா இருந்தாலும் உள்ள கட்டணும். வெளியே மாற்றி பிரயோஜனமே இல்லை. மார்ட்டின் லூத்தர் காலம் வெளியே மாறின காலம். சபை இப்போ எப்படி இருந்துச்சு? வெளியே மாறி இருந்துச்சு. சபைக்குள்ள என்ன இல்லை? இப்போ விக்கிரகம் இல்லை. சபைக்குள்ள என்ன இல்லை? ஆடம்பரம் இல்லை. சபைக்குள்ள என்ன இல்லை? இப்போ பொருளாசை இல்லை. இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அதற்கான சுபாவங்கள் மாறாம இருந்தது. உள்ளான மனுஷன் பரிபூரணப்படணும். அதனாலதான் ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்றாரு, செத்த கிரியைகள் உனக்குள்ள இருக்கிறது, நீ உயிர் உள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் நீ செத்தவனாக இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கோமா ஸ்டேஜில் ஒருத்தர் இருக்கிறாரு. கோமா ஸ்டேஜில் ஒருத்தர் இருக்கும்போது நீங்கள் அவரை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? இன்னும் உயிர் இருக்குதுங்க, எந்த மாற்றமும் இல்லை, உயிர் இருக்குது, ஆனால் எந்த அசைவுமே இருக்காது, அவர்களால் எழும்ப முடியாது, எதுவுமே இருக்காது, படுத்து கிடக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனுடைய 7 நட்சத்திரங்களையும் 7 ஆவிகளையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோமா ஸ்டேஜ். சபை கிடக்கு, உயிர் இருக்குது, ஆனா செத்ததா இருக்குது. இதுதான் அந்த காலம். என்ன? சபைக்கு உயிர் வந்துருச்சு. இப்ப அதுக்கு முன்னாடி சபை எப்படி இருந்துச்சு? செத்த சபையா இருந்துச்சு, சோரம் போய் கிடந்துச்சு. இப்ப அந்த சபையை மீட்டு மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணி கொண்டு வந்துட்டாரு? மார்ட்டின் லூத்தர் வழியாக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஜீவனை கொடுத்துட்டாரு. ஆனா ஜீவனை கொடுத்த பிறகு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அது உள்ள இன்னும் உயிர் தான் இருக்குதே ஒழிய செத்த கிரியைகள் போகல. அதான் நான் சொல்வேன், இன்னைக்கு சபைகளுக்குள்ள பழைய பாரம்பரியங்கள் இன்னும் உள்ள கிடக்கு. அவர்கள் கொண்டு வந்த பாபிலோனிய பண்டிகைகள் இன்னும் இருக்கு. அவர்கள் கொண்டு வந்த குழந்தை ஞானஸ்தானம் இன்னும் இருக்கு. அவர்கள் கொண்டு வந்த எத்தனையோ காரியங்களை இன்னும் நாம் வேறு ரூபத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் செத்த கிரியைகள். ஆண்டவர் சொல்றாரு, அதை அகற்று, செத்த கிரியைகளை உன்னை விட்டு அகற்று அப்படின்றார். அந்த அகற்றுகிற காரியத்தை தான் சீர்திருத்தம் சொல்றோம். அதாவது மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாடி சபைகளில் இருந்த செத்த கிரியைகளை மார்ட்டின் லூத்தர் அகற்றினார். இப்போ மார்ட்டின் லூத்தர் 1517 உருவாக்கப்பட்ட அந்த சபை ஏறக்குறைய 400-450 வருஷமாக இருக்கிறது. இந்த 500 வருஷத்துக்கு இடைப்பட்ட இந்த காலத்தில் 500 வருஷம் ஆயிடுச்சு. 500 வருஷத்துக்கு இடைப்பட்ட இந்த காலத்தில் எத்தனையோ செத்த கிரியைகள் இப்ப நம்ம சபைகளுக்குள்ளேயும் இருக்கு. இதையும் ரிமூவ் பண்ணணும். எப்பவுமே ஒரு வீட்டை கட்டியாச்சுன்னா, பெயிண்ட் பண்ணியாச்சுன்னா அதை ரிஃபார்மேஷன் பண்ணிட்டே இருக்கணும், ரெனோவேஷன் பண்ணணும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவையோ என்ன செத்த கிரியைகள் உள்ள வந்துச்சு அப்படின்னு உட்காந்து ஆலோசிக்கணும். இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அந்த காலத்துல இருந்து இருக்குதுங்க, அந்த கால பாரம்பரியம். அந்த மாற்றத்தை நாம் விரும்புகிறதில்லை, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு விரும்புகிறதில்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை பாரு, நீ செத்த கிரியைகளை உன்னை விட்டு அகற்று. அப்படி அகற்றினாதான் நீ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சபையினுடைய காலம் 1517 1798 வரை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 1789 வரைக்கும் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காலகட்டத்தில் தான் சபை சீர்திருத்தத்துக்குள்ள போச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த தியத்தரா சபை என்று சொல்லக்கூடிய சோரம் போன சபையின் காலத்துக்கு விரோதமாக உலகம் முழுவதும் இந்த இயக்கம் பரம்ப ஆரம்பித்தது. பார்ப்பரசருக்கு கீழே 10 நாடுகளை 10 ராஜாக்களை வைத்துக் கொண்டு ஐரோப்பா முழுக்க ஆளுகை செய்து கொண்டிருந்த இந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது சபைகளுக்குள்ளே மிகப்பெரியதான சீர்திருத்தம் உண்டாகிட்டு, சபைகளுக்குள்ள மிகப்பெரியதான ரிஃபார்மேஷன் ஆரம்பிச்சு ஐரோப்பா முழுக்க இது பரவுது. அதுக்கு பிறகு இந்த சபையினுடைய காலங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மத்திய கிழக்கு நாடுகள் அப்படியே இந்தியாவுக்குள்ளே வர தொடங்கியது. அப்ப இதுதான் சபை மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்தது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சீர்திருத்தத்துக்கு மார்ட்டின் லூத்தருடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எது கொண்டு வரவில்லை, ரிஃபார்மேஷனை கொண்டு வந்தது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து உலக அரசியல்ல என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல தான் பார்ப்பரசர் 10 நாடுகளை ஐரோப்பா வச்சு ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது, அந்த காலகட்டத்தில் இந்த இடைப்பட்ட இந்த காலத்துல தான் மிகப்பெரியதான அரசியல் மாற்றங்கள் உலகம் முழுக்க வந்துச்சு. இதே காலகட்டத்தில் தான் இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, இந்த ஸ்பெயின் தேசம், இந்த 10 நாடுகள் சொன்னோம் இல்லையா, நம்ம அலமனி, விசிகோத், பிரான்ஸ் ஒரு 10 நாடுகள் சொன்னோம் இல்லையா, அந்த 10 நாடுகள் அதற்கு பிறகு ஐரோப்பா தேசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பெயர் மாற்றப்பட்டு ஸ்பெயின், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, அப்புறம் போர்ச்சுகல், இட்டாலி, அப்புறம் ஆங்கிலோ சாக்சன் தான் இங்கிலாந்து, இப்படி பெயர் மாற்றம் பட்டப்பட்டு இந்த 10 நாடுகள் என்னவா இருந்துச்சு. அதற்கு பிறகு அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு இதெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இடைப்பட்ட காலத்துல தான் 1500 தான் நமக்கு ஸ்பெயின் தேசத்துல ஒரு மிகப்பெரியதான புரட்சி வெடிச்சது.
ஸ்பெயின் தேச புரட்சியினுடைய விளைவாக யூதர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். விரட்டி அடிக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் அங்கிருந்து போன யூதர்கள் எங்க போனாங்க? இது நம்ம தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சரித்திர குறிப்பு. எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருந்தார். இப்போ இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு ஐரோப்பாக்குள்ள எங்கேயுமே வாழ முடியாதுன்னு இருந்த புராட்டஸ்டன்ஸும் இந்த ஸ்பெயின் தேசத்தில் விரட்டப்பட்ட யூதர்களும் 2 பேரும் வாழ்றதுக்கு வழி தெரியாம கொலம்பஸ் கண்டுபிடிச்சதான அமெரிக்காவுக்கு அதிகமாக கூட்டமாக புலம்பெயர ஆரம்பித்தார்கள். ஏன்னா கொலம்பஸ் போய் அங்க ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டு அதுக்கு அமெரிக்கான்னு பேர் வச்சுட்டாரு. இப்போ இவங்க எல்லாம் அங்க போற, அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க தேசம் புராட்டஸ்டன்ஸோடைய ஒரு தேசமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அமெரிக்க தேசத்தினுடைய கண்ட்ரோல் ஏன் யூதர்கள் கையில் இருக்குதுன்னா, முதலாக அங்கே போய் இறங்கி அமெரிக்காவை ஃபார்ம் பண்ணவங்க. அமெரிக்காவுக்கு போன போது அங்கே ஒரு 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 ஆவணப்படம் ஒன்று கொடுத்தார்கள். அந்த ஆவணப்படத்தில் பார்த்தபோது என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the men who formed America, அமெரிக்காவை உருவாக்கின மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பெரும்பான்மையானவர்கள் யூதர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த யூதர்கள் எப்போ அங்கே வந்தாங்க, இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கம் எப்போ அங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டது. மிகப்பெரியதான ஒரு நாடு உருவாகிறது, வல்லரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா உருவானது எப்பன்னா இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள தான் உருவானது. இப்போ இங்கிருந்து போய் அவர்கள் புராட்டஸ்டன்ட் இயக்கம், இன்னைக்கு புராட்டஸ்டன்ட் இயக்கத்துக்கு மிகப்பெரிய தலைமைப்பிடம் 2 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று அமெரிக்கா. தனி நாடு எதுன்னு கேட்டால் அமெரிக்கா. இப்போ நீங்க சவுத் அமெரிக்கா இருக்குது, அது முழுக்க ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய தலைமைப்பிடமாக இருக்கிறது. அதே காலகட்டம், இந்த காலகட்டம் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. இப்போ வேதம் சொல்லுகிறது, உன் செத்த கிரியைகளை உன்னை விட்டு அகற்று. இது எப்பவுமே நாம செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடியது எல்லாமே சரிதான் அப்படின்னு நமக்கு போயிட்டே இருக்கும். எல்லா ஒரு விஷயத்திலும், ஊழியத்திலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நீங்க உலக பிரகாரமான காரியங்களுமே சரி, நம்ம செய்யறது எல்லாமே சரி அப்படின்னு ஒரு தாட் நமக்கு வந்துட்டே இருக்கும். அந்த தாட்டு நமக்குள்ள வருது இயல்பு. ஏன்னா நம்ம 2 சக்சஸ் பண்ணியிருக்கிறோம், 3வது நம்ம பண்றதும் சக்சஸ் தான் இருக்கும்னு நம்ம மைண்ட் சொல்லும். நம்ம என்ன சொல்லுவோம், நாங்க ஏற்கனவே 2 சக்சஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நமக்கு மேல எப்பவுமே ஒரு மென்டர் இருக்கணும், நமக்கு மேலாக ஒருத்தர் எப்பவுமே இருக்கணும். எதுக்காக? நாம செய்யக்கூடியதை நாம் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். ஒரு தடவை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பாரானால் அது தைரியமாய் செய்யும் போது ஒரு மென்டர்கிட்டையும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நீங்க இங்கிலாந்து தேசத்துக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா அங்கே சட்டத்தை ஏற்றக்கூடியவர்கள், அதோடு கூட ஒரு பார்லிமெண்ட், எல்லாமே எல்லா தேசத்தை போல உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது பைபிளுக்கு ஒத்து போகிறதா, பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதா அப்படின்னு சொல்றது ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு ஜூரி கமிட்டி ஒன்று வச்சிருப்பாங்களாம். அவங்க கிட்டையும் அது போகுமா. இங்கிலாந்து ராணி தான் கடைசியா சைன் பண்ணணும். அந்த ராணி சைன் பண்றதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்களாம், இது எப்படி வேதத்துக்கு புறம்பா இருக்குதா, சரியா இருக்குதா. பல நேரங்களில் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள். அந்த ஜூரி கமிட்டி இப்போ என்னவாச்சு, எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. இது நம்ம கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் இருந்திருக்கிறது. அதே மாதிரி தான் நமக்கு மேல ஒரு மென்டர், ராணியே பாருங்க. அதனால தான் நம்ம ஊர்ல ராஜகுரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ராஜா செய்கிறதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு குருவானவர் ஒருத்தர் இருப்பார். அந்த குருவானவருடைய பேஸ் பண்ணி தான் ராஜா இருப்பார். அதே மாதிரி தான் நான் சொல்றேன், நமக்கு மேல ஒரு நல்ல மென்டர் இருக்கணும். அவங்க மென்டர்னா நமக்கு மேல ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் எல்லா காலகட்டத்திலும் இருக்கணும். நாம இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும் ஒருத்தர் இருக்கணும். எதுக்கு சொல்றேன், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நடத்தக்கூடியது வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். அதை நம்ம செய்யும் போது சில காரியங்கள் நம்ம வேதத்தை விட்டு வெளியே போகும்போது நம்மை திருத்துவதற்கு அல்லது சீர்படுத்துவதற்கு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கும் ஒருத்தர் இருக்கிறார். நான் எல்லாருக்குமே சொல்றேன், எல்லா ஊழியர்களும் இருக்கணும். அப்போ ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு மேல ஒருத்தர் இல்ல, நம்மளை சரி பண்றதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நாம ஒரு இடத்துல தப்பு செய்ய ஆரம்பிச்சு அது அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு நமக்கு கூட இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம கூட நீங்க செய்யறதெல்லாம் சரிதானே, நீங்க செய்யறதா பக்கானே, சூப்பர்னே அப்படின்னு சொல்ற குரூப் தான் நிறைய இருக்கும். இந்த ஜால்ரான்னு சொல்லுவாங்க, அப்படி போடுற குரூப் தான் நிறைய இருக்கும். இவர்கள் உங்களை என்னன்னா, அவங்க கூட இருக்கக்கூடியதான சில நேரங்களில் நீங்க செய்யற தப்பை இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு வேற ஒரு ரீசனுக்காக அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா யார் உங்களுக்கு மேல சொல்லுவாங்க தெரியுமா, நமக்கு மேல ஒரு மென்டர் உட்காந்து நம்மளை வா போன்னு கூப்பிடுற அளவுக்கு அவங்க இருக்கணும். நான் எதிர்பார்க்கறது. ஏன்னா கூட இருக்கிறவங்களாம் நம்மள பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் இப்படி சொல்றவங்களே இருப்பாங்க. நமக்கு மேல ஒருத்தர் இருந்து நம்மளை நீ பண்றது தப்பு, நீ இப்படி செய்யாத, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் செத்த கிரியைகளை அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த செத்த கிரியைகளை அகற்றக்கூடிய ஒன்று நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். வெளியவும் ஒருத்தர் இருப்பது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். அப்படி ஆட்கள் இல்லாமல் போனதனுடைய விளைவுதான் மிக பெரியதாய் ஊழியங்களில் வளர்ந்தவர்கள் கூட அந்த சொல்லக்கூடிய நிலையில் அவங்களுக்கு மேல சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லாமல் போன பிறகு அவர்கள் ஊழியங்கள் மங்கினது அல்லது அந்த ஊழியங்கள் தடம் புரண்டு போனது.
நான் இதுல சபை, எவாஞ்சலிஸ்ட் இப்படி எதுவுமே வரல. ஊழியங்கள் நிறைய, எல்லா ஊழியத்துக்கும் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கணும். அவர் நமக்கு கூப்பிட்டு சொல்லணும், இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? யாராவது ஒருத்தரை ஆண்டவர் எழுப்புவார். ஏலிக்கு முன்பாக சாமுவேலை எழுப்புவார். இந்த சாமுவேலை எழுப்பும் போது ஏலிகிட்ட இருந்த ஒரு நல்ல குணம், அவங்ககிட்ட இருந்தது எல்லாமே தன் பிள்ளைகளை கடிந்து கொள்ளவில்லை, நிறைய இருந்தது. அதுல இருந்த ஒரு நல்ல குணம், அவன் சாமுவேல் சொன்னதை கேட்கிறான் உட்காந்து. ஆமா கர்த்தர் என்ன சொன்னார் எனக்கு சொல்லுங்கிறான். இன்னைக்கு இருக்கிற ஏலிகள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கே நீ சொல்றியா, எனக்கே நீ பைபிளை பத்தி பேசுறியா? இப்ப சாமுவேல் யாரு? ஏலியால வளர்க்கப்பட்டவன். சாமுவேலுக்கு வேதம் சொல்லி கொடுத்தது யாரு? ஏலி தான் சொல்லி கொடுத்துருக்கோம் நியாயப்பிரமாணத்தை. அது மட்டும் இல்லாம சாமுவேலுக்கு அந்த ஆசாரியத்துவத்தை சொல்லி கொடுக்கிற மிக முக்கியமான ஆள் யாரு? ஏலி. ஆனால் ஏலிக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் வரும்போது ஏலி அதை ஏற்றுக்கொள்கிறார். சாமுவேல் அதை என்ன செய்யறாரு? சொல்லும் போது உண்மையை சொல்லுகிறார். எப்ப ஆண்டவர் சாமுவேல் எழுப்புறாரு? ஏலிக்கு மேல ஒருத்தன் இல்லைன்னும் போது. ஏலிக்கு மேல ஒருத்தன் இருந்தானா சாமுவேல் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மேலாக ஒருத்தரை நாம் எப்பவுமே வச்சுக்கணும், அவங்க சொல்றத கேட்கணும். ஏன்னா அவங்க தான் இந்த செத்த கிரியைகளை அகற்றுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு செத்த கிரியைகளை அகற்றும். அதே நேரத்தில் அதை விட நான் சொல்வேன், நாம் ஆவியானவரோடு கூட நடக்கிறவர்களா இருந்தோமானால், பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுகிறவர்களா இருந்தோமானால், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களா இருந்தோமானால், சில நேரங்களில் நமக்கு செத்த கிரியைகள் வரும். சில நேரங்கள் நாம் அதை யோசிப்போம். தாவீதுக்கே வந்ததுங்க செத்த கிரியை. தாவீதே ஆட்களை எண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வராரு, ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போறாரு. வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி எண்ண முடியாதுன்னு ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ வசனம் சொல்லுது சாத்தான் அவனை ஏவினான். சில நேரங்களில் தேவ மனுஷர்களுக்கே அந்த சோதனை வரும். தேவ மனுஷங்கள்ட்ட நம்ம செய்யறது எல்லாமே கரெக்ட் ஆயிடுது, பெர்ஃபெக்ட் ஆயிடாது. நீங்க வேதத்தில் எடுத்து பாருங்க, ஆபிரகாம்ல இருந்து எத்தனை தேவ மனுஷர்கள் தேவனுக்கு விட்டு வழி விலகி போய் செத்த கிரியை உள்ள கொண்டு வந்தாங்க. நான் யாரையும் குறை சொல்றதா சொல்லல, நான் சொல்றேன் அவர்களுக்கே வந்திருக்கு, நம்ம ஏமாத்துறோம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஆபிரகாம் எகிப்துக்கு போய் ஆகார கூட்டிட்டு வந்துட்டார். ஈசாக்கு யாக்கோபுக்கு பதிலாக ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். அதனால அவர் குருடாக்கப்படுறாரு. குருடு ஆயிடுச்சு கண்ணு. ஏன் காரணம்? அவர் கண்ணு மட்டும் திறந்திருந்தது, யாக்கோபு ஆசீர்வதிச்சிருக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் யாக்கோபு அவர் வாழ்க்கையில போய் சில காரியங்கள், வீடு கட்டினார் இருக்கும் யாக்கோபு. அந்த 3 முற்பிதாக்களே வீடு கட்டின ஒரே ஆள் அவர் தான். ஆனா அந்த வீட்டை விட்டுட்டு உடனே கூடாரத்துக்கு வந்துட்டாருன்னு இருக்கும். அதுவும் இருக்கு பைபிள். இப்படி நீங்க எடுத்துக்கொண்டே வாங்க, ஒரு ஒருத்தரா எடுத்துக்கொண்டே வாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு செத்த கிரியை வரும். ஆனா ரிமூவ் பண்ணிடுவாங்க, இமிடியேட்டா ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த ரிமூவ் பண்ணுகிற வேலையை ஆவியானவர் செய்வார். நீங்கள் தேவனோடு இருக்கிற தேவ மனுஷனா இருந்தால் அந்த செத்த கிரியை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை எனக்குள்ள இன்னும் என்ன இருக்கு? இந்த மாம்சம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் பலகீனம்னு ஒன்று இருக்கும், பலகீனம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் வீழ்ச்சின்னு ஒன்று இருக்கும். இந்த வீழ்ச்சியை நம்மளை தூக்கி எடுக்கிறவர் நம்முடைய ஆவியானவர். அதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. மனுஷன் விழக்கூடாது என்று ஆவியானவர் நினைக்கிறார், ஆனா விழ மாட்டான்னு இல்லை, விழுந்தவன் எழுந்திருக்கிறான் தான் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம விழுவோம், பல இடங்கள்ல நாம தடுமாறுவோம், மாம்சத்தில் இருக்கிறோம், ஆவியானவருக்கு தெரியும். ஆனா அந்த விழுந்த நாம படுத்தே கிடக்கிறோமா அல்லது எழுந்திருச்சு வரோமா? அந்த ரிஃபார்மேஷன் அதை செய்யறோம் பாருங்க. திருப்பி நான் வந்துடணும். அதனால தான் 51ஆம் சங்கீதம் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சங்கீதமா மாறுது. காரணம், அவன் விழுந்து கிடக்கவில்லை, விழுந்தவன் மீண்டும் எழுந்திருக்க நினைக்கிறான். நிறைய பேர் விழுந்தவங்க விழுந்ததுதான், பிழையாமை மீட்கவே முடியல பாருங்க கடைசி வரைக்கும். சவுலை மீட்கவே முடியல கடைசி வரைக்கும், ஆனால் தாவீதை மீட்க முடிந்தது. காரணம் என்ன? அந்த செத்த கிரியை அகற்றணுங்கிற ஒரு சுபாவம். இதை நம்ம இன்னொருத்தர் உணர்த்தணும்னு அவசியமே இல்லைங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார். அவரே உணர்த்தக்கூட அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆவியானவரே நமக்குள்ள உணர்த்துவார். அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இந்த காரியம் வேண்டாம், இந்த காரியம் செய்யாத. சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில நான் சொல்றேன், ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு செய்யணும்னு சொல்லி நம்ம அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு சொல்லி பல காரியங்களை யோசிப்போம். அதை செய்யக்கூடிய பலன் நம்ம கிட்ட இருக்கும். தப்பு எங்க நடக்கும் தெரியுமா? அந்த பலனும் அந்த செய்யக்கூடிய ஐடியாவும் வரும்போது ஆண்டவருக்கு சித்தமான்னு நம்ம கேட்க மாட்டோம். அது தேவ சித்தமா? செய்யக்கூடிய ஐடியா எனக்கு இருக்கு, அதை செய்யறதுக்கு பலனும் இருக்கு, எனக்கு செய்ய பலன் இருக்கிறது எல்லாமே தேவ சித்தம் கிடையாது. அதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான பலன் மோசேக்கு உண்டு, தேவையான அறிவும் அவனிடத்துல உண்டு. ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்தது என்ன? உன்னுடைய அறிவு உன்னுடைய பலன் இருக்கட்டும், நான் எதிர்பார்க்கிறது நான் சொல்லுகிறபடி செய்கிற ஒரு ஆள். நான் உனக்கு மலையிலே காண்பித்த மாதிரியின்படியே கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. அதோட அர்த்தம் என்ன? எனக்கு வந்த ஐடியாஸ் எல்லாம் தேவன் கொடுத்ததில்ல, என்னால செய்ய முடிஞ்சது எல்லாம் தேவன் கொடுத்ததில்ல. தேவன் சொன்னதுன்னு ஒன்று இருக்கு, அதை நான் செய்யணும். அதுதான் தேவ சித்தம். இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்யும்படியே வந்தார்.
இப்போ பிதா அவர்கிட்ட யோவான் 13 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்க. பிதா அவருக்கு என்ன பண்ணிட்டாரு? சகல அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லா அதிகாரத்தையும் வாங்கின இயேசு அன்னைக்கு நைட்டு தான், எப்போ கம்யூனியன் கொடுக்குற அன்னைக்கு நைட், கால்களை கழுவுற நைட், இப்போ இயேசு கிட்ட எல்லா அதிகாரம் வந்து பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து. ஆனா இப்ப இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? எல்லாரும் பிடிக்க வராங்க. அந்த இடத்துல அவருக்கு எல்லா பலனும் இருக்கு, எல்லாரும் அவரால் எல்லாமே பண்ண முடியும். அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம்? பிதா எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரு, அடிச்சு நொறுக்கிடலாம். ஆனா பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? உன்னை அவங்க கையில ஒப்பு கொடுங்கிறது. எந்த அதிகாரமும் இல்லாத போது அவர் அதை சொல்லல. எல்லாவற்றையும் பிதா தனக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிகிறார். அந்த அறிவு வந்துருச்சு, அந்த வெளிப்பாடு வந்துருச்சு. வந்த பிறகு இப்ப அடுத்து நான் என்ன செய்யணும்? உன்னை பிடிக்க வராங்க, ஒப்பு கொடு. அடுத்து நான் என்ன செய்யணும்? உன்னை அடிப்பாங்க, உன் சரீரத்தை விட்டு கொடு. அடுத்து என்ன செய்யணும்? உன் முதுகை வந்து உழுவாங்க, அதுக்கு விட்டு கொடு. அப்புறம் என்ன செய்யணும்? உன் தாடி மயிரை பிடிச்சி இழுப்பாங்க, விட்டு கொடு. அப்ப இந்த அதிகாரம் எனக்கு எதுக்கு? இந்த அதிகாரம் நான் உனக்கு கொடுத்தது. ஆனால் என் சித்தம் இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நீ அடி வாங்கணும். அதிகாரம் இல்லாம அடி வாங்குறது யார் வேணாலும். இப்ப போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, எதிரில் உள்ளவங்களுக்கு அதிகாரம் இல்ல, அடி வாங்கி செத்து போறாங்க. அவங்க சாகிறதுக்கும் இயேசு செத்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? போலீஸ்காரரை விட அதிகாரம் அதிகமா இருந்தும் அடி வாங்கினவர் தான் இயேசு. அந்த ரோம ராஜாக்களை எல்லாராலே பார்க்கிலும் எல்லா வல்லமையும் பிதா கொடுத்து விட்டார். தேவனுடைய தற்சொரூபமாய் இருந்தும் தன்னை தாழ்த்தினார். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறது. எது? தேவ சித்தத்தை செய்யறது. எல்லாம் இருந்தும் தேவ சித்தத்தை. இதுதான் பரீட்சை நமக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவால மேல இருந்து கீழே குதிச்சா அவரை காப்பாத்துறதுக்கு தூதர்கள் வருவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இயேசு சொன்னாரு, நான் குதிச்சா வருவாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சித்து பாராதிருப்பாயாக. பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்மளால பலன் இருக்குது அப்படின்ட்டு சில காரியங்களை கர்த்தருக்கு சித்தம் இல்லாம செய்யறோம். அது ஒரு செத்த கிரியை. எல்லாமே செய்யக்கூடாது, மைண்ட்ல தோன்றதெல்லாம் செய்யக்கூடாது, கையில எல்லா பலன் இருக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது. ஒரு விஷயத்தை பிதாவின் சித்தத்தை கேட்கணும். ஆண்டவரே இது செய்யணுமா வேணாமா நீங்க கேட்டு செய்யுங்க. இதுதான் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவாரு. நீங்கள் அப்படி ஏதாவது பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதிருந்தால், செத்த கிரியைகள் உங்களுக்கு இருந்தால், இன்னைக்கு ஆண்டவர் அகற்ற சொல்றார். அதை ரிமூவ் பண்ணு, அதை ரிமூவ் பண்ணி என்கிட்ட கேளு. சரி, இந்த சபைக்கு ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை சொன்னாலும் இந்த சபைக்கிட்ட இருந்த ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 4வது வசனத்துல, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். இவைகளுக்கு நடுவுல செத்த கிரியைகள் இவ்வளவு இருந்தும் அது தன்னை தொடாதபடிக்கு ஒரு கூட்டம் பார்த்துக்கிச்சான். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆர்சிக்காரங்களை பார்த்தா ப்ராடஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அவங்க தப்பானவங்க. ப்ராடஸ்டன்ஸை பார்த்தா பெந்தகோஸ்தேக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க பரிசுத்தாவி பெறாதவங்க. பெந்தகோஸ்தேக்காரங்களை பார்த்தா இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அது அல்லேலூயா கூட்டம், அன்பில்லாதவங்க. இப்படி ஒரு குரூப். ஒருத்தர் இன்னொருத்தரை குறை சொல்றது. இப்போ அடுத்த டினாமினேஷனை பார்த்தா அது பரலோகத்துக்கு பகல். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், எல்லா டினாமினேஷனுக்குள்ளேயும் பரலோகத்துக்கென்று உரியவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நீங்க அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் வச்சிருக்கிறார் ஒரு குரூப்பை. இவ்வளோ அசுத்தத்துக்கு நடுவில் தன்னை அசுத்தப்படுத்தாத ஒரு குரூப் அது உள்ள இருக்கும். எந்த இடத்துலையும் நீங்க இங்க இருந்து ஒருத்தன் பரலோகத்துக்கு வரமாட்டான் நீங்க சொல்லிடவே முடியாது. எனக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. பல நேரங்களில் நான் செய்திகளில் கூட சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு டினாமினேஷனை பத்தி மைண்ட் இருந்துச்சு. அப்பதான் என்னுடைய மைண்ட் ஆண்டவர் மாத்தினார். அதை தான் நான் சொல்ல வரேன். அப்பதான் என் மைண்டை கர்த்தர் மாத்தினார். என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச். அந்த சர்ச்சுக்கு நான் போறேன், என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் போறேன். போகும்போது என் மைண்டில் என்ன இருக்கு, அது வரைக்கும் என் மைண்டில் இருந்தது, இவர்களுக்குள்ள நம்ம போய் ஞானஸ்தானத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் இவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சொல்லணும், அவங்கள ஆண்டவருக்குள்ள இப்படி நடத்தணும், இப்படி பல விஷயங்களை நினச்சிக்கிட்டே போகிறேன். ஆனால் அந்த சபைக்கு நான் போய் இறங்கி அவர்கள் அந்த ப்ரீஸ்டோடைய ஆஃபீஸில் உட்காந்து காஃபி கொடுக்குறாங்க. காஃபி கொடுக்கும்போது பார்க்குறேன் உள்ளுக்குள்ள ஆராதனை நடக்குது. ஆராதனையில் அவர்கள் ஆவியிலே நிறைகிறார்கள். அதற்கு பிறகு அந்த ப்ரீஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. அந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் பார்க்குறேன் அவர் புதிய எருசலேமை குறித்தும் சீயோனை குறித்தும் அந்த டெப்தான வசனத்தை பேசிட்டு இருக்கிறார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிருச்சு, பயங்கர ஆச்சரியம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இதெல்லாம் இங்கே இல்லைன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு போது அவர் சொன்னார், இதெல்லாம் எங்களுக்குள்ள வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல வருஷங்களாக எங்களுக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்தோம், இப்பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், ஆவியானவர் எங்களை நிரப்பி இருக்கிறார். நான் சந்தேகத்தில் அவர் கேள்வி கேட்டேன், அப்போ நீங்கள் இந்த தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா அவர் கை காட்டினார், அங்கே பாருங்க அப்படின்னு. பார்த்தா தொட்டி கட்டி வச்சிருக்கிறாரு. புதிதாய் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்,
ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை இருக்குதாங்க? இவங்க பரலோகத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? டினாமினேஷனுக்குள்ள இருக்கிறதுனால பரலோகத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் டினாமினேஷனை பாப்பாரா? டினாமினேஷனுக்குள்ள இருக்கிற மனுஷனை பாப்பாரா? மனுஷனுக்குள்ள இருக்கிற இருதயத்தை பாப்பாரா? இங்க வசனம் சொல்லுது, சர்தையிலும் இந்த செத்த கிரியைகள் இருக்கிற இடத்திலும் தங்கள் வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தாத சில பேர் என் இடத்துல உண்டு. அவங்க என் கூட வெண்வஸ்திரம் தரித்து பரலோகத்தில் நடப்பாங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. என்னோடு கூட நடப்பார்கள். அப்படின்னா யோசித்து பாருங்க, உலகம் முழுக்க மோசம் போய் இருந்தது. மோசே என்கிறவன் தேவன் மத்தியில் தன்னை அசுத்தப்படுத்தாமல் அங்கே காணப்பட்டான், தேவனோடு கூட சஞ்சரித்தான். சோதம் முழுக்க இருந்தது, கேடாக இருந்தது. அதில் லோத்து என்பவன் நீதிமானாக இருந்தான்னு வசனம் சொல்லுது. தன்னை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதபடி பாதுகாத்தான். நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் உங்களால் இருக்க முடியும். இந்த கடைசி காலத்துல சிலர்லாம் சொல்றாங்க, எங்களால இந்த உலகத்தோடு கூட போராட முடியல, எங்களை சுத்தி இவ்வளோ காரியங்கள் நடக்குது, நாங்க பல நேரங்கள் அதில் விழுந்து போறோம். இல்லைங்க, நம்மளை சுற்றி உங்கள் ஆஃபீஸில், எம்என்சி கம்பெனியில், உங்களை சுற்றி இருக்கக்கூடியதான பல இடங்களில் நீங்கள் வாழ்கிற சர்க்கம்ஸ்டன்ஸில் வெறும் அசுத்தமானவர்களாக இருந்தாலும் கூட உங்களாலையும் என்னாலையும் பரிசுத்தமாய் வாழ முடியும். தேவன் நீங்கள் அதை தான் சொல்கிறாரு, சர்தையிலும் அசுத்தப்படுத்தாத ஒரு சிலர் உன்னிடத்தில் உண்டு. ஆண்டவர் அதை சொல்கிறார், நம்மளால் முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் பலத்தின் ஆவியானவர். அவர் வந்து இந்த உலகத்தில் நம்மளை என்ன செய்வாராம்? பலப்படுத்துவார். அவர் பலப்படுத்தி நம்மை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போவார். அடுத்தபடியாக இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் பெயரை நான் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடாமல் எழுதுவேன்னு சொல்றாரு. இந்த கிறுக்கி போடாமல் எழுதுவேன்ற வார்த்தையை ஏன் யூஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். மோசே சொல்றாரு, என் பேரை கிறுக்கி போடுன்னு சொல்ற. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை, பாவம் செய்யாதவன் எவனோ அவன் பேரை தான் நான் கிறுக்கி போட மாட்டேன், மற்றவன் பேரை, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவருடைய பேரை நான் கிறுக்கி போடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. 33வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் அப்படிங்கிறார். அப்போ சபைக்குள்ள இருந்து யார் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பேர் கிறுக்கி போடப்படும். அதே நேரத்தில் சபைக்குள்ள இருந்து கர்த்தரிடத்துல யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, அங்க மோசே தேவ ஜனங்கள் ரெண்டு பேருடைய பேர் இருக்கு, என் பேரை கிறுக்கி போடுறான். அவன் சொல்றான், கர்த்தர் சொல்றாரு, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை தான் கிறுக்கி போடுவேன், உன் பேரை கிறுக்க மாட்டேன்னு அர்த்தம். இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர் சொல்ற வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி என் பேர் இருக்கு, அது கடைசி வரைக்கும் இருக்கிறதும் இருக்காததும் நம்ம நடந்துக்கிறது தான் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க செத்த கிரியைகளை ரிமூவ் பண்றது தான் இருக்கு. கர்த்தருக்குள்ள நமக்குள்ள பல செத்த கிரிகள், அதான் நான் சொல்வேன், ஆரம்பத்துல இருந்து செத்த கிரிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள பிசாசு கொண்டான்ட்டான். அந்த செத்த கிரிகளை ரிமூவ் பண்ணணும். அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்றது சபைனா நம்மள, நமக்குள்ள இருந்து, நமக்குள்ளேயும் இனி நிறைய செத்த கிரியைகள் இருக்கு. இந்த செத்த கிரியைகளை நீங்க எப்ப ரிமூவ் பண்ண தொடங்குகிறீர்களோ, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத செத்த கிரியைனா பாவம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பாவம். ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பாவம் செஞ்சாலும் நான் நரகத்துக்கு போக மாட்டேன். அதுக்கு அவங்க நிறைய உதாரணங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வசனம் இங்க சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள்ல அடைகிறது இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது அந்த முதல் சொல்லி பழக்கமாயிட்டமே ஒழிய, ரட்சிப்பு என்பது ப்ராசஸ். ரட்சிப்பு பூரணப்படணும். எப்ப பூரணப்படும்? முடியும் போது தான் அது பூரணப்படும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஜீவபுஸ்தகத்துல ஆண்டவர் பேர் எழுதிடுறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பேர் இருக்காம இல்லாம போறது நம்ம கிட்ட இருக்கிறது தான் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற செத்த கிரியைகளை ரிமூவ் பண்ணிட்டே வரணும். கடைசியாக வேதம் சொல்லுது, உன் பேரை நான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவேன், கிறுக்கி போடாமல் எழுதுவேன். இப்ப நம்ம பேர் ஜீவபுஸ்தகத்துல ஆண்டவர் எப்ப நம்ம இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டோமோ அன்னைக்கு எழுதிட்டார். ஆனா இந்த பேர் கடைசி வரைக்கும் வர்றது நம்ம கையில தான் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகளை அகற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த கிரியை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சபைகளில் பார்த்தோம், பரலோகத்துக்குள்ள அத்தனை பேருக்கு முன்பாக உன்னுடைய நாமத்தை நான் அறிக்கையிடுவேன்னு கர்த்தர் சொன்னார். அது ஒண்ணு. பிதாவுக்கு முன்பாக குறிக்கல்ல உன் நாமத்தை எழுதுவேன்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனா இந்த சபைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன பாருங்களேன், அவனுடைய தூதர்களுக்கு முன்பாகவும் என் பிதாவுக்கு முன்பாகவும்
அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இதை நம்ம போன சபையிலேயே பார்த்தோம். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. பிதாவுக்கு முன்பாக இயேசு நம்ம பேர் அப்படி சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம்? இவன் செத்த கிரியைகளை அகற்றினவன். இவனை சுத்தி எத்தனையோ காரியங்கள் வந்தது. உதறி தள்ளிவிட்டு, நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடினவன் அவன். அவனுக்குள்ள எல்லாம் அவனை சுத்தி செத்ததா தான்ப்பா இருந்துச்சு. அவன் மட்டும் சாகாம இருந்தான். அவனை சுத்தி வெறும் பாவமா இருந்துச்சு, அவன் மட்டும் பாவம் செய்யாம இருந்தான். அவனை சுத்தி எல்லாம் பாரம்பரிய கட்டு, அவன் மட்டும் ஜீவன் உள்ளவனா இருந்தான். எல்லாரும் ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் தேவனை ஆராதிக்கும் போது அவன் ஆவியோட உண்மையோடும் தேவனை ஆராதிச்சவன். எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்கப்பா, அந்த பாரம்பரியத்துக்குள்ள சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு காலத்துல 538ஆம் ஆண்டு இருந்த பாரம்பரியம் ஒண்ணு, அதற்கு பிறகு மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு பிறகு ஒரு பாரம்பரியம், இப்போ ஒரு பாரம்பரியம், பெந்தகோஸ்தே பாரம்பரியம். இந்த பாரம்பரியங்களுக்குள்ள சிக்காம வெறும் வசனத்தின் மூலமாய் தன்னை வளர்த்து தன் ஜீவனை பத்திரமாய் பாதுகாத்து அசுத்தப்படுத்தாதபடிக்கு தன் வஸ்திரத்தை பத்திரமாய் பாதுகாத்தவன் என்று சொல்லி தூதர்களுக்கு முன்பாக, தூதர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? கொடான கொடி தூதர்கள். இந்த தூதர்களுக்கு முன்பாகவும் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற பிதாவுக்கு முன்பாகவும் உன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இயேசு உள்ள நுழையிறார் 5ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷத்துல 24 மூப்பர்களும் முகம் குப்புற விடுறான். தூதர்கள் எல்லாம் அவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. 4 ஜீவன்கள் அவரை பார்த்து புகழுது. இப்படி வந்த இயேசு அப்ப அந்த பரலோகம் எப்படி கவனிக்கும்? அவர் செய்யற ஒவ்வொன்றையும் அசைவையும் கவுத்துட்டே இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் வரும்போது அவருடைய ஃபேன்ஸ் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அவர் அப்படி திரும்பினா கவனிப்பாங்க, அவர் மேலே பார்த்தா இவங்க எல்லாம் மேலே பார்ப்பாங்க. ஏன்னா அவர் என்ன பார்க்குறாரு மேலே, அவர் அப்படி வாட்ச் பண்ணுவாங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் அவங்களோட ஃபேன்ஸை இப்படி வாட்ச் பண்ணுவாங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து அவர் செய்கிற ஒவ்வொரு அசைவையும் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். பின் டிராப் சைலண்ட் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லா தூதர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்வாராம், இவன் ஜெயம் பெற்றவன்பா, இவன் ஜெயம் பெற்றவன், தன்னை அசுத்தப்படுத்தாம பாதுகாத்து கொண்டவன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்துக்காக நாம ஏன் நம்ம பாரம்பரியத்தை விடக்கூடாது? நம்ம ஏன் நம்ம செத்த கிரிகளை விடக்கூடாது? கொஞ்சம் ஆராய்ந்து தான் பார்க்க சொல்றேன். ஆராய்ந்து பாருங்க. வேதம் தெளிவா சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உட்கார்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எப்போ நான் பர்ஃபெக்ட்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சோ, செத்த கிரியை உங்களுக்குள்ள வந்துருச்சு. எப்போ என்ன பார்த்தே சொல்றியா, நீ எனக்கே பைபிள் சொல்லி கொடுக்குறியா, எனக்கே நீ ஆலோசனை சொல்றியா அப்படின்னு நீ என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு உன் வீழ்ச்சி முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வேத பண்டிதர், ஒரு ஊழியர், நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்திருக்கிறேன். அந்த வேத ஊழியர் ஒரு நாள் சந்திக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை அதெல்லாம் பெருந்தன்மை. அந்த அவங்கெல்லாம் தேவனுக்கு முன்பாக அந்த ஊழியர் என்னை சந்திக்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், தம்பி இந்த காரியங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து இந்த காரியங்கள். நான் சொன்னேன், அண்ணன் உங்களை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம், உங்ககிட்ட இருந்து தான் நாங்கள் இதெல்லாம் படித்தோம், நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க? அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்த காலம் ஒன்று இருந்துச்சுப்பா, இப்போ நாங்கள் கற்றுக்கொள்ள சில காலங்கள் இருக்குது. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை. அவங்களுடைய ஊழிய அனுபவமே எங்கள் வயசெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான். என்ன தெரியுமா? நான் கற்றுக்கொண்டேன், நான் தேறினவன் என்று சொல்லாதபடிக்கு கடைசி வரைக்கும் எனக்குள்ளே செத்த கிரியைகள் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும், ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம பாடியில் அப்படியே வளர 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 சில இடங்களெல்லாம் அந்த மண் மாதிரி செத்த கிரியைகள் இருக்கும், தட்டிகிட்டே இருக்கணும், தட்டிகிட்டே இருக்கணும், தட்டி 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 பாடி ஆக்டிவாக வச்சுக்கணும். அதான் கழுகு செய்யுமா, என்ன செய்யுமா தெரியுமா? ஒரு 40 வருஷம் ஆன உடனே கழுகுடைய தோலெல்லாம் சுருங்கி அந்த முடியெல்லாம் அதோடைய ரெக்கைகள்லாம் ஒரு மாதிரி ஆயிருமா. அது என்ன செய்யுமா தெரியுமா? உயரமான மலைக்கு போயிட்டு, படித்தது தான், உயரமான மலைக்கு போயிட்டு தன்னுடைய எல்லா ரெக்கைகளையும் பிச்சு எடுக்குமா, தானே எடுக்குமா அழகுகளை வச்சு. அதுக்கப்புறம் மலையில மோதி 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 தன்னுடைய அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த பெரிய இதை ஒட்டைக்குமா, ஒட்டைச்சு முடிச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணுமா. எதுக்கு தெரியுமா? திருப்பி அந்த செத்த கிரியைகள் போய் ஜீவனுள்ள அந்த நல்ல உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மூக்கு முளைக்குமா, புது மூக்கு, அதோட கூட புது ரெக்கை பறக்குமா. அந்த 40 வருஷத்துக்கு அப்புறம் அது செய்யுமா. அது ஒரு ப்ராசஸ், கழுகுகிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ். அதுக்கு பிறகு என்ன நடக்குமா தெரியுமா? அதுக்கப்புறம் 30 வருஷம், இந்த 40 வருஷம் என்ன பலனோடு கூட இருந்ததோ அதே பலனோடு கூட புது பலனோடு கூட வருமா. அதனாலதான்
கழுகுகளை போல புது பலன் அடைந்து பறக்கிறார்கள் இருக்குது. அது வருகைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். ஆக்சுவலா அங்க என்ன புது பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 40 வருஷம் கழிச்சு கழுகு தன்னைத்தானே சுத்திகரிக்கும், செத்த கிரியைகளை அகற்றும், எல்லாத்தையும் உடைச்சு தூர போடும். தூர போட்டு புதுசா முளைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அது முளைத்தவுடன் சிறகுகளை அடித்து பறக்கும். அடுத்த 30 வருஷம் இந்த 40 வருஷம் என்ன பலனோடு கூட இருந்தனோ அதே பலனோடு கூட. அதனால தான் மோசே போன்றவருடைய ஆவிக்குரிய வர்த்தனை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய 120 வயதாயும் அவர்கள் கண்கள் பழுதடையவில்லை, அவர்கள் பலன் குன்றி போகவில்லை. காலேப் சொல்றார், என் பலன் அப்படியே இருக்கிறது. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலன் எப்படி விசுவாச ஓட்டத்தை தொடங்கினோமோ கடைசி வரைக்கும் அதே விசுவாச ஓட்டம். எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வைராக்கியத்தோடு கூட ஆரம்பிச்சோமோ கடைசி வரைக்கும் அதே வைராக்கியம். நிறைய வைராக்கியத்தில் ஆரம்பிச்சு விசுவாச வாழ்க்கையில் ஆரம்பிச்சு எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. ஓரமா பலன் குன்றி போய் உட்காரல, ஆவிக்குரிய பலன் குன்றி போச்சு. நான் சொல்றேன், ஒருவேளை சரீர பலன் குன்றி போனாலும் ஆவிக்குரிய பலன் இருக்கும். மதுரையில் ஒரு மிகப்பெரியதான ஒரு வேத பண்டிதர் இருந்தார். அவருடைய ஆரம்ப காலத்தில் அவருடைய வேத பாடம் அப்படி நாங்களாம் ஓடி போய் கேட்போம் எங்க சபைக்கு வரும்போது. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருடைய பலன் சரீர பலன் குன்றி போயிடுச்சு, அவரால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? எனக்கு பலன் குன்றி போச்சு, இதுக்கு மேல என்னால் முடியல, ஏசப்பா நான் உங்களுக்கு ஓடிட்டேன், என்னை பார்த்துக்குங்கப்பான அவர் படுத்திருக்கலாம். நான் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த பலன் குன்றின வேலையிலும் கூட தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஊர் ஊராக போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார், ஜனங்களை பலப்படுத்தினார். தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த மனுஷன் தேவ மனுஷன் ஓடி முடித்தார். இதுதான் செத்த கிரியைகளை அகற்றுதல். எத்தனை பரிசுத்தவான்கள் அப்படி இருக்கிறாங்க. அசதி, ஒரு 100 நாள் சபை திறக்கலன்னா ஒரு அசதி, திறக்கட்டும் பார்த்துக்கலாம். இவைகளுக்கு நடுவிலையும் ஓடக்கூடியவர்கள் இருக்கிறார், இவைகளுக்கு நடுவிலையும் தேவ சமூகத்தில் மன்றாடக்கூடியவர்கள் இருக்கிறார். இந்த விசுவாசியை பாத்திர மாட்டோமா? நாம இந்த ஊழியத்துக்கு போயிட மாட்டோமா? நாம இன்னும் எவாஞ்சலிஸ்ட், எத்தனை எவாஞ்சலிஸ்ட்கள் சொல்றாங்க, இன்னும் மீட்டிங் போக முடியல, போய் விசுவாசிகள் சந்திக்க முடியல, யாருக்கு சுவிசேஷமும் சொல்ல முடியல, வெளியே போனாலே பிரச்சனையா இருக்கு. அந்த சுவிசேஷ பாரம் எத்தனை போதகர்கள் சொல்றார்கள், எப்ப சபை திறக்கும்? அந்த பாரம் செத்த கிரியைகளை அகற்றும் போது தான் அது வரும். எப்ப நீ உட்கார்றோமோ, எப்ப நாம அசால்ட்டா சரி பார்த்துக்கலாம், சபா மூடி கிடக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அது திறந்தா பார்க்கலாம், செத்த கிரியை உள்ள வருது. மூடி இருந்தாலும் திறந்திருந்தாலும் எனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஜீவனுள்ள வார்த்தை கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கணும். அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரோம்னா ஆண்டவர் சொல்றாரு, அவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். அந்த செத்த கிரியைகளை அகற்றி நாம் அப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது அவர் பரலோகத்தில் சொல்லுவாராம், பிதா கிட்ட பார்த்து, இவன் செத்த கிரியைகளுக்கு நடுவில் ஜீவனோட ஊழியம் பண்ணவன்ப்பா, அடைக்கப்பட்ட காலத்திலையும் நமக்காக ரொம்ப வைராக்கியமா ஊழியம் பண்ணவன்ப்பா, ஆத்மபாரம் உள்ளவன்ப்பா, தூதர்களுக்கு முன்பாக அறிக்கையிடுவார். சபை சீர்திருத்தம் அடைவது முக்கியம் இல்லை. நான் சொல்லி முடிக்கிறேன். சபை சீர்திருத்தம் அடைவது முக்கியம் இல்லை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையணும். இந்த இடைப்பட்ட காலம் சீர்திருத்த காலமாக இருந்தது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாத காலமாக இருந்தது. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ சீர்திருத்தவாதியா இருக்காத, சபையில நீ மறுரூமாக்குறவனாயிரு. சீர்திருத்தத்தை உண்டாக்குறது பெரிய விஷயம் இல்லை, மறுரூமாக்குறதா உண்டாக்கணும். மறுரூம் ஆயிட்டானா சீர்திருத்தம் தானா வந்துடும். நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தள்ளும் அப்படின்னா நமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் 100க்கு 100 கிரியை செய்வதாக ஆண்டவரே, விதைக்கப்பட்ட வார்த்தைகளை பிசாசானவன் பொறுக்கி போட்டு விடாதபடி இவைகள் 30, 60, 100ஆக பலன் கொடுக்க கர்த்தர் கிருபைதார். இப்படி மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த வேத வார்த்தை முழுவதுமை பார்த்து முடிக்க கிருபைதார். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசேஷித்த காரியத்தோடு உண்மையை சந்திக்கிறேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம HLMக்கு HLM ஆப் என்ற ஒரு புதிய காரியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆப் வழியாக நம்முடைய அத்தனை செய்திகளையும், கடைசி கால செய்திகள், சண்டே ஸ்பெஷல், டுடே ஸ்பெஷல், ஃபைனல் கால் எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியும் ஒரு ஆப்புக்குள்ள. இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணும்போது நம்முடைய மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், நம்முடைய ஏனி மேகசின், 24 hour FM, இன்னும் நிறைய காரியங்கள் இந்த ஒரு ஆப்புக்குள்ள. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றவங்களுக்கு மட்டும் விசேஷமா கிளாஸஸ் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? HLM பைபிள் காலேஜ், அதுல நிறைய சப்ஜெக்ட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், வேத பாடங்கள், இன்னும் நிறைய இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது. இப்போ என்ன பண்ணணும்? நாங்க எப்படி பெற்றுக்கொள்ளணும்? வெரி சிம்பிள். ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. த்ரூ தி ஆப் நம்ம மீட் பண்ண போறோம். God bless you.